This video sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது நம்ம யூடியூப் சேனல் கோபி ஸ்க்ரீன். இன்றைக்கி வீடியோ ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்க போகுது. அதாவது ஒரு தெரிஞ்ச விஷயத்தில் அதுக்கு பின்னாடி நமக்கு தெரியாத எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற சப்ஜெக்டில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். டெய்லியும் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு புது புது இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வரப்போகுது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப். என்னடா தெரியாத விஷயம் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற விஷயம் வந்து உலகத்தில் தெரியாத ஆளுவே இருக்க மாட்டாங்க. நேற்று பிறந்த குழந்தைக்கு கூட இன்றைக்கி வாட்ஸ்அப் அப்படின்னா என்னங்கிறது தெரியும். அந்தளவுக்கு பிரபலமான ஆப்பு ஒரு விஷயம். இந்த ஆப்பை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இவ்வளவு பிரபலமான இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒரு 5 விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2009 வருஷம். இந்த 2009 தான் வாட்ஸ்அப் முதலாக ஆரம்பிக்கப்பட்டு ரிலீஸ் ஆச்சு. வாட்ஸ்அப் ஆரம்பிக்கும்போது அவங்களோட ஸ்டாஃப்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 55 பேர் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. அதாவது 2009 வாட்ஸ்அப் கம்பெனி ஆரம்பிக்கும் போதும் வெறும் 55 ஸ்டாஃப்ஸ் மட்டுமே கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வாட்ஸ்அப் நிறுவனவங்க 2 பேர். அதில் ஒருத்தர் இப்போ நீங்கள் பார்க்குற பிரையன் ஆக்டான் என்பவர், இன்னொருத்தர் ஜான் கோம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்ருக்கீங்க. இந்த 2 பேரும் தான் வாட்ஸ்அப் வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 180 கண்ட்ரீஸில் இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து உலக அளவிலேயே இந்தியாவில் தான் ரொம்ப அதிக அளவில் காணப்படுறாங்க. இந்தியா தான் இதோட மிகப்பெரிய சந்தை நாடு. இதில் டாப் 5 கண்ட்ரீஸ் பார்க்கலாம். அதாவது எவ்வளோ ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது டாப் 5 லிஸ்ட்டு போட்டோம்னா இந்தியாவில் 853.8 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் பயன்படுத்திகிட்ருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பிரேசிலில் 148 மில்லியன் யூசர்ஸ் பயன்படுத்திகிட்ருக்காங்க. இந்தோனேஷியாவில் 112 மில்லியன் யூசர்ஸும், அமெரிக்காவில் 98 மில்லியன் யூசர்ஸும், பிலிப்பைன்ஸில் 88 மில்லியன் யூசர்ஸும் இதை பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 853 மில்லியன் அதிக அளவில் யூஸ் பண்ணுற ஒரே நாடு இந்தியா தான். இந்தியாவில் தான் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது வாட்ஸ்அப்புக்கு. இந்த டாப் 5 கண்ட்ரீஸில் இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான தகவல் என்ன வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.